நினைவு கூறுவதற்காகவும் நமது சுயநய உரிமையை, நமது சுதந்திர உரிமையை மீட்டெடுத்த நாளை போற்றுவதற்காகவும் இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். நமது சுதந்திர தினம். சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, இது ஒரு சித்தாந்தம், ஒரு இயக்கம். பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்களுக்கு மறுக்கப்பட்ட பிறப்புரிமை, அவர்கள் காலனித்துவ சக்திகளுக்கு எதிராகவும் அடக்குமுறை ஆட்சிகளுக்கு எதிராகவும் அவர்களின் சொந்த அச்சங்களுக்கு எதிராகவும் இந்த நாளை நமக்கு பரிசளிக்க போராடினர். இன்று நாம் சாதாரணமாக தோன்றும் காற்றை சுவாசிக்கிறோம், ஆனால் அது ஒரு சுதந்திர தேசத்தில் நம்பிக்கை கொண்டவர்களின் தியாகங்கள், போராட்டங்கள் மற்றும் அழியாத ஆவியின் வாசனை கொண்டுள்ளது. நமது வரலாற்றை திருப்பி பார்க்கும் போது இந்த நாளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது மிகவும் அடக்கமாக இருக்கிறது. சிறந்த தலைவர்கள், போராளிகள் மற்றும் சாதாரண குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் நம்ம சுதந்திரத்திற்கான தேடலில் இன்றியமையாத பங்கு வகித்தனர். சுதந்திரம் என்பது ஒரு பொருட்டாக எடுத்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றல்ல என்பதை அவர்கள் வீரம் பற்றிய கதைகள் நமக்கு நினைவூட்டுகின்றன. ஒவ்வொரு முறையும் நாம் நமது தேசிய கீதத்தை பாடும்போது, ஒவ்வொரு முறையும் நமது தேசிய கொடி காற்றில் வீசும் போது அது நமது சுதந்திரத்தை மட்டுமல்ல, அதை அடைய மேற்கொண்ட பயணத்தையும் போராட்டங்களையும் குறிக்கிறது. இருப்பினும் சுதந்திரம் என்பது கடந்த காலத்தை நினைவுபடுத்துவது மட்டுமல்ல, இது நமது எதிர்காலத்தை வடிவமைப்பது பற்றியது. மாணவர்களாகிய நாம் தேசத்தின் நாளை தீபம் ஏற்றுபவர்கள். நமது ஸ்தாபக தந்தையின் கனவுகள் நனவாகும் என்பதை உறுதி செய்வது நம் மீது உள்ளது. இறையாண்மையில் அடிப்படையில் மட்டுமல்ல, சிந்தனை, வெளிப்பாடு மற்றும் வாய்ப்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் சுதந்திரமான ஒரு தேசத்தின் கனவு. சுதந்திரம் மற்றும் சுதந்திரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ள எங்கள் பள்ளி எப்போதும் எங்களை வளர்த்து வருகிறது. பாடங்கள், தார்மீக கதைகள் மற்றும் அன்றாட நடைமுறைகள் மூலம் பொறுப்புள்ள குடிமக்களாக இருக்கவும், ஒவ்வொருவருவர் உரிமைகளை மதிக்கவும், சமூகத்திற்கு நேர்மையாக பங்களிக்கவும் கற்பிக்கிறோம். என் சக மாணவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், இன்றைய உறுதிமொழி எடுப்போம். நம்மை பற்றிய சிறந்த பதிப்பாக இருப்பதற்கான உறுதிமொழி, நமது நாட்டை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிமொழி, நம் முன்னோர்களின் தியாகம் வீண் போகாமல் இருப்பதற்கான உறுதிமொழி, நமது தொழிலில் சிறந்து விளங்குவதன் மூலம் மட்டுமல்லாமல் பச்சாதாபம், பொறுப்புணர்வு மற்றும் தகவல் அறிந்த குடிமக்களாக இருப்பதன் மூலம்